சூப்பரா வணக்க நம்ம கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா. நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். இதுலயே 2 ஏலக்காய் போட்டுக்கலாம், ஒரே ஒரு பட்டையும் போட்டுக்கலாம், 2 கிராம்பு போட்டுக்கலாம். மசாலா அதிகமாக போட வேணாம், இப்போ கசப்பாக இருக்கும். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கசகசா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கசகசா இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுடுங்க. இருந்தால் போடுங்க. இதுலேயே 7 முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். இதோடைய 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை இன்னொரு டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கோங்க. பட் முந்திரி பருப்பு போடும்போதும் நல்லா சுவையா இருக்கும். குருமாவுக்கு நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும். இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம தேவையானதெல்லாம் அரைச்சாச்சு. வாங்க இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க. இது குக்கர்லயும் செய்யலாம், நீங்க டைரக்டா பாத்திரத்துலயும் செய்யலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதுல தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் இதுல போட்டுடலாம். இதோடையே பெரிய வெங்காயம் 1 நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். அடுப்பணல் இப்போ மீடியமா வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. வெங்காயம் செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதோடையே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போயிடுச்சுங்க. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கணுங்க. மீடியம் சைஸ் 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த சைஸ் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இதிலே போட்டுடலாம். இதோடையே 2 கைப்பிடி பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இது தோல் உரிச்சிட்டு எடுக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். காய வச்ச பட்டாணி போடுறதா இருந்தால் முன்னாடி நாளே தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். அப்படியே எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. எண்ணெயிலே இது 2 நிமிஷத்துக்கு வதக்கலாங்க. A few minutes later. உருளைக்கிழங்கு பட்டாணி எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சுங்க. இனிமேல் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. தக்காளி சும்மா லேசாக வதங்கினா போதும். ஏன்னா நமக்கு சாப்பிடும்போது தக்காளி அப்படியே அங்கங்கே கிடைக்கணும். இதோடையே 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான மசாலா பொடியும் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடியும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. காய் மசாலா எல்லாத்தையும் பச்சை மணம் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் அப்படியே வதக்கலாங்க. A few minutes later. எல்லாமே நல்லா வதக்கியாச்சு, பச்சை மணமும் போயிடுச்சு. இனிமேல் நம்ம அரைச்ச மசாலாவை இதிலே ஊற்றிடலாங்க. எந்த அளவுக்கு குருமாவோட திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வேணாம், மீடியம் திக்னஸ் இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், ஸோ பார்த்து போடணுங்க. அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். குருமாவோட திக்னஸ் பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ இப்படி இருந்தால் தான் விசில் போட்டு வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஸோ இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் நல்லா அப்படியே திக்காக இருக்கணும். இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக உலர்ந்த வெந்தயக்கீரை போட்டுக்கலாம், அதாவது கஸ்தூரி மேத்தி லீவ்ஸு. இது போடும் போதும் நல்ல ஒரு மணமாக இருக்கும். வெந்தயக்கீரை நிறைய அதிகமாக போட்டுறாதீங்க, அப்போ கசப்பாயிடும். சும்மா கொஞ்சம் தான் போடணும். கொஞ்சம் போட்டாலே அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுடுங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம்.
விசிலும் போட்டாச்சு. மீடியமான அனல்லே 4 விசில் வரட்டுங்க. 4 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது மேலே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். விசில் வரும்போதே வீடே மணத்துதுங்க. இப்போ அப்படியே லேசாக கிளறி கொடுத்துடலாம். நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக இந்த குருமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது சாப்பாட்டுல இருந்து டிஃபன் வெரைட்டி வரைக்கும், ஈவன் இடியாப்பத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி எந்த விதமான புலாவா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷை நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி செய்யறது, பட் பயங்கர டேஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்லையும் கேட்டிருந்தாங்க, அக்கா கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட பொருட்களும் அளவுகளும் ரொம்ப முக்கியம். நம்ம பட்டை லவங்கம் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு பண்றோம். அது அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பா எந்த குருமாவா இருந்தாலும் கசப்பா இருக்கும், டேஸ்ட் போயிடும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரொம்ப போடக்கூடாது, அதுவும் கசப்பு தன்மை அதிகமா கொடுத்துரும். இந்த குருமா கொஞ்சம் தண்ணியாட்ட பண்றதை விட இங்க பாருங்களேன், இப்படி நல்லா கட்டியா இருக்கணும், அப்பதான் ருசியா இருக்கும். குக்கர்ல வச்சு விசில் விடும் போது கூட டக்கு டக்குன்னு விடக்கூடாது. கொஞ்சம் அடுப்பு குறைச்சி வச்சுட்டு கம்மியான தீயிலேயே இதை நல்லா விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக சுண்டிடும். ஸோ இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஈவன் பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். ஸோ நான் சொன்ன டிப்ஸும் அளவுகளை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பராக இருக்கும். இந்த பட்டாணிலாம் அவ்வளோ நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கும் பாருங்களேன், சும்மா அப்படி பஞ்சு போல வெந்திருக்கு. சின்ன குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் பரோட்டாவுக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஃபேஸ்புக்லேயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.